அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆகஸ்ட் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்து தமிழ் நாளிதழோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பார்க்க போகிறோம். தலைப்பு செய்தி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 40 சட்ட திருத்தங்களுடன் மக்களவையில் வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதா தாக்கல் அப்படிங்கிற செய்தியை கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வக்பு வாரியம் அப்படின்னா என்ன, அதற்கான சட்டம் எந்த வருஷம் இயற்றப்பட்டது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா, கடந்த 1947ஆம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது இந்தியாவில் இருந்து பாகிஸ்தானுக்கு இடம்பெயர்ந்து சென்ற முஸ்லிம்களின் நிலங்கள் சொத்துக்களை நிர்வகிக்க கடந்த 1954ஆம் ஆண்டு வக்பு சட்டம் இயற்றப்பட்டு 1955இல் அமலுக்கு வந்தது அப்படிங்கிற செய்தியை கொடுத்துருக்காங்க. பின்னர் பார்த்தீங்கன்னா 1995லையும் அப்புறம் 2013லையும் இதில் சின்ன திருத்தங்களை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது அந்த சட்டம் இயற்றப்பட்டது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1954னும் அது நடைமுறைக்கு வந்தது 1955னும் 1995லையும் 2015லையும் சின்ன திருத்தங்கள் கொண்டு வந்துருக்காங்க. அப்புறம் இதில் ஒரு சட்டப்பிரிவை இப்போ எதிர்க்கட்சி சார்பில் இந்த சட்ட திருத்தம் கொண்டு வரதுனால எதிர்க்கட்சி சார்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது இந்த மசோதா சட்டப்பிரிவு 30ஐ மீறும் வகையில் மசோதா வரையறுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற நியூஸை சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே தெரியும், அடிப்படை உரிமைகள் பார்த்தோம்னா அப்படின்னா மத சுதந்திரம் அந்த கான்செப்டில் சட்டப்பிரிவு 29, 30ம் மதம் சார்ந்த நிறுவனங்களை நிர்வகிக்கிறதுக்கும் கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கிறதுக்கும் அது சம்மந்தமான ஆர்டிக்கலாக இருக்கும். ஸோ அந்த சட்டப்பிரிவு 30ஐ மீறும் வகையில் இந்த மசோதா இருக்குது அப்படிங்கிறத எதிர்க்கட்சி சார்பில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த வருஷம் பார்த்துக்கோங்க, வக்பு சட்டம் 1954 அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க இந்த நியூஸ்லேருந்து. அடுத்தபடியாக பார்த்தோன்னா, மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் முதல்வர் இன்று தொடங்குகிறார் அப்படிங்கிற செய்தியை கொடுத்துருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா, அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயின்று கல்லூரிகளில் சேரும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தை கோவையில் முதல்வர் இன்று தொடங்கி வைக்கிறார் அப்படிங்கிற செய்தியை கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, இன்றைக்கி டேட்டு ஆகஸ்ட் 9 அப்படிங்கிறதையும் 2024 அப்படிங்கிறதையும், இது போக எந்த லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவை அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது புதுமை பெண் திட்டம் போன்றே இது மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு திட்டமாக இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுருக்காங்க. இதில் ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, அந்த புதுமை பெண் திட்டம் பற்றி 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயின்று உயர்கல்வி நிறுவனங்களில் சேரும் மாணவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்கும் புதுமை பெண் திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் கடந்த 2022 தொடங்கி வச்சிருக்காரு. அப்போ அந்த புதுமை பெண் திட்டம் தொடங்கப்பட்டது 2022 அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இத்திட்டத்தின் கீழ் 3.28 லட்சம் மாணவிகள் இதுவரைக்கும் பயனடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக இந்த திட்டம் இப்போ இந்த தமிழ் புதல்வன் திட்டம் கோவை அரசு கலைக்கல்லூரியில் தொடங்கி வைக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியும் தெரிஞ்சுக்கோங்க. இதன் மூலமாகவும் 3.28 லட்சம் மாணவர்கள் மாதந்தோறும் 1000 ரூபாய் பெறுவார்கள் அப்படிங்கிற செய்தியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் தமிழ் புதல்வன் இன்னைக்கு இந்த திட்டத்தை தொடங்கி வைக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தபடியாக பார்த்தோன்னா, பாரிஸ் ஒலிம்பிக்கில் இந்தியாவோட ஹாக்கி அணி பார்த்தீங்கன்னா வெண்கல பதக்கம் வென்றிருக்காங்க. 52 ஆண்டுகளுக்கு பிறகு 2வது முறையாக பதக்கம் கைப்பற்றி சாதனை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, பாரிஸ் ஒலிம்பிக் ஆடவர் ஹாக்கி அணி வெண்கல பதக்கம் வென்று சாதனை படைச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக தமிழகத்தோட அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் பார்த்தீங்கன்னா கிராம சபை கூட்டம் பற்றி ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க. இது இந்திய லெவலில் பார்த்தோம் அப்படின்னா கிராம சபை கூட்டங்கள் 4 நாட்கள் நடக்கும். ஆனால் தமிழ்நாடு லெவலில் பார்த்தோம் அப்படின்னா 6 நாட்களாக அதை நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும், வருகிற ஆகஸ்ட் 15ஆம் தேதி கிராம சபை கூட்டங்கள் நடைபெறும் அப்படிங்கிறதையும் இந்த செய்தியை கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஊராட்சிகள், அதாவது அந்த ஊராட்சிகள் எத்தனை இருக்குது அப்படிங்கிற எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க. 12,525 ஊராட்சிகள்லையும் இந்த கிராம சபை கூட்டங்கள் நடக்கும் அப்படின்னும், இது எந்தெந்த டேட்டுன்னு பாருங்கள், குடியரசு தினம், சுதந்திர தினம், மே தினம், காந்தி ஜெயந்தி உள்ளிட்ட 6 நாட்கள், எக்ஸ்ட்ரா 2 தமிழ்நாட்டில் மட்டும் நடத்திட்டு வராங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் இந்த கிராம சபை கூட்டம் பற்றின செய்தி. ஸோ இதில் திட்டங்கள் பற்றியும் நிறைய விவாதிப்பாங்க அப்படிங்கிற செய்தியும் கொடுத்துருக்காங்க. ஆர்பிஐ பற்றி ஒரு செய்தி என்ன அப்படின்னா, வங்கிகளுக்கான வட்டி விகிதங்களில் மாற்றம் இல்லை அப்படிங்கிற செய்தி ரிசர்வ் வங்கி கவர்னர் அறிவிச்சிருக்காங்க.
என்ன அப்படின்னா, குறுகிய கால கடன்கள் மீதான வட்டி விகிதத்தில் மாற்றம் செய்யப்படவில்லை. அந்த ரெப்போ ரேட்டுன்னு ஒன்று சொல்லுவோம். அதுக்கு வந்து ஃபுல் ஃபார்மாக கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, குறுகிய கால கடன்கள் மீதான வட்டி விகிதத்தில் எந்தவித மாற்றமும் இல்லை அப்படின்னும், பணவீக்க சூழலை கருத்தில் கொண்டு பணவியல் கொள்கை குழுவின் 6 உறுப்பினர்களில் 4 பேர் ரெப்போ வட்டி விகிதத்தை 6.50% தொடர்ந்து நீடிப்பதாக. அப்போ தற்போதைய ரெப்போ ரேட்டுன்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த 6.50 அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது 2 தான் இதில் ஆர்பிஐ சம்மந்தமான மெசேஜ். ஸோ ரெப்போ ரேட் அப்படிங்கிறத தமிழாக்கம் பண்ணோம் அப்படின்னா குறுகிய கால கடன்கள் மீதான வட்டி விகிதம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.